கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அர்தசஷ்ட ராஜா பாபிலோனை அரசாளும் காலத்திலே எஸ்ரா பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்து அனுப்பினான். எஸ்ராவோடே கூட இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் நிதனீமியரும் கொஞ்சம் பேர் அர்தசஷ்ட அரசாளுகிற காலத்திலே எருசலேமுக்கு வந்தார்கள். ஆசாரியர் என்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் நின்று பாவ பரிகாரமாக பலி செலுத்துபவர்கள் ஆவர். லேவியர் என்றால் யாக்கோபின் மகனாகிய லேவியின் கோத்திரம். இவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கவும் ஆலய பணிகளை கவனிக்கவும் ஆசாரியர்களுக்கு உதவியாய் இருப்பவர்கள். நிதனீமியர் என்றால் இஸ்ரவேலர் அல்லாதவர்கள். இவர்கள் கிபியோனியராய் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பலிக்கு தேவையான விறகுகள் வெட்டவும் தண்ணீர் சுமக்கவும் யோசுவா இவர்களை நியமித்திருந்தார். இவர்கள் ஆலய வேலையை செய்வதற்காக கொடுக்கப்பட்டவர்கள். 1ஆம் மாதம் 1 தேதியில் எஸ்ரா பாபிலோனிலிருந்து புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியில் எருசலேம் வந்து சேர்ந்தான். அந்த நாள் அர்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷ அரசாட்சியாகும். இந்த 5 மாதங்களின் பிரயாணத்தில் தன் தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் பத்திரமாக வந்து சேர்ந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும் வேதத்தில் தான் வாசித்ததின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அந்நிய நாடான பாபிலோனில் அடிமையாயிருந்த போதிலும் அவன் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தான். வேதத்தின்படிதான் தான் நடந்து கொண்டான். தன்னை சுற்றியுள்ள பாபிலோனியர்களுக்கு வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுத்து உபதேசம் பண்ணினான். நல்லதை சொல்லிக் கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் உணவகம் ஒன்று வைத்திருந்தார். அனுதினமும் பலதரப்பட்ட மக்கள் வந்து சாப்பிடுவர். உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருப்பர். அவர் சுற்றுமுற்றும் பார்ப்பார். யார் யார் நமது உணவகத்திற்கு வருகிறார்கள், அவர்கள் எப்படியான ருசியை எதிர்பார்த்து வருகிறார்கள், அவர்கள் திருப்தியாக சாப்பிட வேண்டும், போகும்போது தரமான சாப்பாடாக இருந்தது, ருசியாகவும் இருந்தது என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து பார்த்து செய்யும்படி வேலையாட்களுக்கு உபதேசம் பண்ணுவார். ஒரு நாள் சுற்றுலா சென்ற பயணிகள் 2 பேருந்துகளில் வந்தவர்கள் சாப்பிட வந்தனர். அவர்கள் எல்லாரும் என்னென்ன கேட்கிறார்களோ அத்தனை வகையான சாப்பாடுகளும் அவர்களுடைய உணவகத்தில் ருசியானதாக கிடைத்தது. பரிமாறின வேலையாட்களும் மகிழ்ச்சியாக பரிமாறினர். உணவகமும் எப்பொழுதும் சுத்தமானதாகவும் நாற்றமில்லாமலும் இருந்தது. அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு விட்டு உணவகத்தையும் அந்த முதலாளியையும் பாராட்டிவிட்டு உணவு சமைக்கிற இடத்தையும் பார்த்துவிட்டு அவர்கள் சென்றனர். அந்த அளவுக்கு அந்த முதலாளி தன்னுடைய உணவகத்திற்கு வருகிற வாடிக்கையாளர்களின் ருசியையும் அவர்களது மனநிலைமையையும் கடை நடத்துகிற விதத்தையும் தன் கடையில் பணிபுரிகிற மக்களின் குடும்ப சூழ்நிலைகள் மனநிலை எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுகிறபடினாலே அந்த உணவகத்தை தரமானதாக நடத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இந்த எஸ்ராவும் அந்த முதலாளியைப் போலவே தனக்கு முன்பு இருக்கிற மக்களின் மனநிலைமையை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல வேதத்தை உபதேசிக்க தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். வேதத்தை வாசித்து விட்டு அப்படியே சென்று விடாமல் அந்த முதலாளியைப் போல கடைக்கு வருகிற வாடிக்கையாளர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், அவர்கள் என்ன ருசியை எதிர்பார்க்கிறார்கள் என்று அறிந்தது போல வேதத்தை மக்களுக்கு ஏற்றாற் போல மக்கள் எப்படி பரலோகம் கொண்டு போய் மக்களை சேர்க்க இந்த வசனம் பயன்படும் என்பதை பற்றியெல்லாம் ஆராயும்படி தன் மனதை பக்குவப்படுத்தியிருந்தான். வேதத்தின்படி நடக்கவும் தன் மனதை சரிபடுத்தினான். நாமும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடந்து ஆராய்ந்து நம் மனதை பக்குவப்படுத்தி கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு சேர்த்திருக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தான் எல்லாரும் வேதத்தை ஆராயும்படி மனதை பக்குவப்படுத்துவதோடு வேதத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடந்து கொள்ளவும் தன்னுடைய மனதை சரிபடுத்தி கொள்ளவும் நீர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.